வெல்கம் டு லைஃப் ஸ்டைல் வித் NTN. ஸோ இப்போ நாங்கள் 2 பேரும் மட்டும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போயிட்டு இருக்கோம். எங்களுக்கு பயங்கரமாக பசிக்குது. நவனியா இப்போ தான் ப்ரஷ் பண்ணவே போயிருக்கா. மணி வந்து 9 மணி ஆக்சுவலி. ஸோ நாங்கள் இப்போ சாப்பிட போகிறோம். நாங்கள் போய் மெனு என்னன்னு காட்டுறோம். நவனியாக்கா வந்துட்டாங்க. ஸோ இப்போ தான் நான் வந்தேன் ஸ்ரீ. ஸோ இப்போ போயிட்டு என்னென்ன பார்க்கலாம் வாங்க. Salad. Okay, so what is that? And then cereal, slice of bread, idli, stuff. Normal Indian cuisines. இதுக்கெல்லாம் மெனு தரல. Just like the normal complimentary Indian breakfast அதான். என்ன சாப்பிட்ற? நீ என்ன சாப்பிட்ற? கார்ன்ஃப்ளெக்ஸ். நான் வந்து தோசை. ஏன்னா எனக்கு வந்து என்னமோ காலையில் இன்னைக்கு இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ண ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ஈட்டிங் தோசை டைரெக்ட்லி. அவன் வந்து ஆக்சுவலி எக் சாப்பிட்டு போயிட்டான். அவன் கார்ன்ஃப்ளெக்ஸே ஃபுல்லாக சாப்பிடல. அவன் கார்ன்ஃப்ளெக்ஸ் ஃபுல்லாக சாப்பிடல. அவன் தோசை டோஸ்ட் சாப்பிட்ருக்கான். நவீன் நீ என்ன சாப்பிட்ருக்கேன்? வாட்டர்மெலனா? நான் வந்து வாட்டர்மெலன் ஜூஸ் அண்ட் ஆல்சோ பைனாப்பிள் அண்ட் வாட்டர்மெலன். என்ன சாப்பிட்றேன் நீ? ஹனி கொஞ்சம் சாப்பிட்றான். எவ்வளோடா ரேட்டிங்கு? ரேட்டிங் வந்து 5/10. ஒரு ரேட்டிங்க ரொம்ப யோசிக்காத, போயிடணும். ஓகே. ஸோ இட்ஸ் பேசிக்லி அ காம்ப்ளிமெண்ட்ரி மீல். ஸோ அதுக்கு ரீசெண்டாக எனக்கு ரொம்ப மோசமாலாம் இல்லை. அதனால் ஐ வுட் கிவ் திஸ் a 7. நாங்களே இப்போ பிரேக்ஃபாஸ்ட் முடித்தோம். வா, உனக்கு வந்து நீ எவ்வளோ கொடுத்த? 5. அதுக்கு காரணம் என்ன? சுத்தமாக பிரேக்ஃபாஸ்ட்டு எந்த ட்ரிப்லேயும் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. எனக்கு இதில் பிடிக்கல, சத்தியமாக பிடிக்கல. அப்புறம் 8.5 கொடுத்த? பிடிக்கல. தோசை நல்லா இருந்துச்சு, அதனால 8.5 கொடுத்து தோசையும் சாம்பாரும். நம்ப முடியல. சரி, ஓகே. அதுதான் கைஸ் பேசிக்லி. எங்கே இருக்கோம் இப்போ? நம்ம ஸ்விம்மிங் பூலில் இருக்கோம். நாங்கள் 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்தோம். அப்பயும் ஒர்க்கிங்கில் தான் இருந்துச்சு. இன்னமும் ஒர்க்கிங்கில் தான் இருக்குது. நான் கூட வந்து இது எப்படியாவது இது பண்ணி முடிச்சிருப்பாங்க, லைக் ஒர்க்கெல்லாம் முடிஞ்சிருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இங்கே வந்து திருப்பி பார்த்தா திருப்பி ஒர்க் இன் ப்ராக்ரஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க அந்த போர்டில். எப்படி இருக்கும் உனக்கு? ஃபீலிங் பேட் ஆஃப் திஸ். யா. அண்ட் நாங்கள் வந்து இங்கே சுற்றி பார்த்தீங்கனாலே வந்து இங்கே நிறையா இந்த விஸ்லிங் த்ரஷ்ன்ட்டு ஒரு பேர்டு இருந்ததில்ல, நேற்று நம்ம பார்த்தோம் ஜீப் சஃபாரியில். அந்த விஸ்லிங் த்ரஷ் வந்து நிறையா இருக்குது நம்ம ரெசார்ட்லேயே. ஸோ இது ரொம்ப காமன் போல் இங்கே. இப்போ என்ன பண்ணிருக்கீங்க? அவன் இங்கே நவி என்னது அது? ஓகே, விளாடுங்க. ஓகே, நான் நீ என்ன பண்ணிருக்க இப்போ? சும்மா கிரிக்கெட் ப்ராக்டிஸ் பண்ணிருக்கானா பேட்டை வச்சு. எல்லாரும் கிரிக்கெட் ஆடிட்டு இருக்காங்க. எங்களுக்கு போர் அடிக்குது, நல்லா ஸ்நாக்ஸ் சாப்பிட்ருக்கோம். அதெல்லாம் போடாத, அப்படியே சாப்பிடு. ஸோ பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த கிரிக்கெட் கேம் போயிட்டு தான் இருக்குது. எந்த ட்ரிப்பு போனாலும் ஒரு கிரிக்கெட் கேம் போயிட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நேரம் இருக்குது. அவங்களே இன்னும் அங்கே தான் இருக்காங்க. அவள் பார்த்தீங்கன்னா யூனோவில் தோத்துட்டேன்னு அழுதுட்டுருக்கா. நாங்கள் கொண்டா ரொம்ப நேரம் யூனோ விளாண்டோம். இப்போ வந்து டைம் வந்து பார்த்திங்கன்னா 12:37 ஆகுது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் லஞ்சுக்கு போவோம். இப்போ வந்து கேரம் விளாடுறோம். இங்கே பாருங்க, இப்போ வந்து கேரம் விளையாடிட்டுருக்கோம். டைம் வந்து ஒரு 1:16 கிட்ட ஆகுது. இன்னும் லஞ்சுக்கு போகல. சூப்பர். ஆனால் வீடியோ எடுக்கலையா? அட்ரா எங்கடா அடிக்கிறேன்? ஓ, அந்த ஒயிட்டை போடு. இப்போ
வந்து லஞ்சு சிக்கன் கறி ரைஸ் இதெல்லாம் வச்சுட்டு அவங்க காட்டுறோம். நான் செகண்ட் ரவுண்டுக்குமே திருப்பி அதே தான், ரைஸ் அண்ட் சிக்கன். இப்போ கேரமல் கஸ்டர்ட் சரி கொஞ்சம் மொக்கையை போட்டேன் நான் தான். எப்படி இருக்கு? செமையாக இருக்குது. அது 1040. ஐ வுட் கிவ் 9 ஏன்னா எக்கு டேஸ்ட் தெரியுது. ஸோ இப்போ நாங்கள் வந்து மெனு கொடுக்க வேணாம்னு முடிவு பண்ணிட்டோம். அதனால வில் ஷோ யூ கைஸ் வாட்ஸ் தேர். மஸ்க்மெலன், அதுக்கப்புறம் டாஸ் சாலட் இருக்குது, சாலட், பொட்டேட்டோ சாட், லெமன் ரைஸ். இங்கே வந்து ஒயிட் பம்கின் மோர் குழம்பு அது இருந்துச்சு, ஆனால் இப்போ வந்து இல்லை. ஏன்னா வந்து எல்லா கெஸ்ட்ஸும் போனதுக்கப்புறம் தான் எங்களால் வீடியோ எடுக்க முடியும். ஸோ நல்ல ஒயிட் ரைஸ் வந்து நார்மல் ஒயிட் ரைஸ். இது வந்து கேரட் பீன்ஸ் பொரியல், அண்ட் தென் இது சாம்பார், ரசம், கேரமல் கஸ்டர்ட், அது நீங்கள் அப்பளம் இருந்துச்சு, அவ்வளோதான். தட்ஸ் இட். ஆக்சுவலி நீங்கள் கேட்கலாம் எதுக்கு வந்து லஞ்சுக்கு போகிறது வந்து ஸ்டார்டிங் எடுக்கலான்ட்டு. ஆட்களுக்கு ஒரு இடத்துல இருந்தாங்க அண்ட் அப்பப்போ நடுவில் தான் வந்து ஜாயின் பண்ணாங்க லஞ்சுக்கு. ஸோ அதனால் we weren't able to take like the lunch starting video, அவ்வளோதான். ஆனால் அதுதான் பேசிக்லி இதுக்கு வந்து மெனு கொடுக்க தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா நாங்கள் ஆல்ரெடி காமிச்சு என்ன இருக்குன்ட்டு கரெக்டாக. ஆப்வியஸ்லி கேரமல் கஸ்டர்ட் வாஸ் நைஸ், பட் நான் என்ன நினைக்கிறேன்னா அது கொஞ்சம் எக்கியாக இருந்துச்சு. ஓகே, அண்ட் தென் சிக்கன் வந்து கொஞ்சம் குழம்பு காரமாக இருந்துச்சு. I will give for that 8. Now I would give this like a 9 for the chicken kulambu because I'll give 9 for 10. the chicken kulambu was very nice because But spices. That's it what was- I am it was- minusing 1 mark. it was spicy. ஆனால் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஆல்டர்னேட்டிவ் வந்து நீங்கள் அதிகமான ரைஸ் போட்டு, ரொம்ப அதிகம் இல்லை, கொஞ்சம் ரைஸ் போட்டு அதுக்கு வந்து அளவாக குழம்பு போட்டு நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா வந்து இது பி நைஸ். அண்ட் வந்து அப்பயும் வந்து அந்த சிக்கன் டேஸ்ட் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதனால இட்ஸ் பெஸ்ட். என்னது இது? அந்த கேம்ப் ஃபயருக்கு வச்சுருக்கிறது. டேய் குழம்பு போகிறேன் ஷூ. ஸோ என்ன பண்ணிட்டுருக்கேன் அவன்? ஷோ டேய் நம்ம எங்கே போகிறோன்னு கேட்டேன். நம்ம நீயா சொல்லி எங்கே போகிறோம்? எங்கே போகுதுன்னா சஃபாரிக்கு. என்ன சஃபாரி? ஜீப் சஃபாரி போகலாமா? ஸோ இப்போ சஃபாரிக்கு ரெடி ஆகிடுச்சு வழக்கம் போல். அக்கா இங்கே வர, அக்கா இங்கே வர. நாம நீ என்ன பண்ணுறியா? சும்மா தான் இருக்கேன் பார்த்து. சரி ஓகே, அவன் வந்து ரொம்ப அப்செட்டில் இருக்கான். ஓகே வாங்க போகலாம். அக்கா காமி வாஜிக்குள் லைஃப். ஓகே லெட்ஸ் கோ. ஸோ இதுலேருந்து லைக் டே 2 இன் வால்பாறை ஸ்டான்மோர் பங்களோ விலாக் கட் ஆகுது. அதுக்கப்புறம் நம்ம சஃபாரி முடிச்சுட்டு தான் வந்து பார்ப்போம். ஏன்னா சஃபாரி விலாக் தனியாக போகணும்ல, போய் அதனால் சஃபாரி பார்க்கணுன்னா சஃபாரி விலாக் போய் பாருங்கள், நம்ம சேனல்லே இருக்கு. ஸோ சஃபாரி முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ இருந்து அதான் போய் நீங்கள் சஃபாரி வாக் பாருங்கள். இதுலேருந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஸோ திருப்பி ரெசார்ட்டுக்கு வந்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து சச்சின் டின்னருக்கு போயிட்டுருக்கோம். ஆக்சுவலி இப்போ டின்னருக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு அது வரைக்கும் ஆக்சுவலி பேட்ரி பத்தலை. ஸோ அது ஷோ யூ கைஸ் என்ன இருக்குன்ட்டு அண்ட் அதோட இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இந்த வீடியோ முடியுது. ஸோ சாப்பிட்டு முடிச்சாச்சு. பேசிக்கலி சிக்கன் கீ ரோஸ்ட்டு, அவ்வளோதான். சிக்கன் குழம்பு, பரோட்டா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெண்டர் கோகோனட் புட்டிங், அதான் டெசர்ட்டுக்கு கீ ரோஸ்ட். ஸோ அதுதான் இதோட டே 2 முடிஞ்சிச்சு. ஸோ கைஸ் இதோட டே 2 முடிஞ்சிச்சு. நாளைக்கு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணி திருப்பி எடுக்கணும். நாளைக்கு பார்க்கலாம். பாய் பாய், குட் நைட்.